Taste the Daily. வங்கக்கடலில் தற்போது ஃபெங்கல் புயல் உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு புயலுக்கும் எப்படி பெயர் வைக்கிறார்கள், யார் பெயர் வைக்கிறார்கள், இதன் பின்னணி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. ஒக்கி, தானே, நீலம், மாண்டஸ், நிவர், நிஷா, மிக்ஜாம் என புயல்களின் பெயர்களையும் இந்த புயல்கள் ஏற்படுத்திய பாதிப்புகளையும் எளிதில் மறந்துவிட முடியாது. உலகில் மழை, சூறாவளி, சுனாமி என வெவ்வேறு இயற்கை பேரிடர்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் இதில் புயலுக்கு மட்டும்தான் பெயர் சூட்டப்படுகிறது. புயல் படிப்படியாக வளர்ந்து பின்புதான் வலுப்பெறுகிறது. இதன்படி காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என இந்த 3 படிநிலைகளை கடந்த பின்பே ஒரு புயல் வலுப்பெற்று உருவாகிறது என்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டில் வானிலை விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள்தான் புயல்களுக்கு தன்னிச்சையாக பெயர் சூட்டி வந்தனர். அப்போது தங்களுக்கு பிடிக்காத பெண்கள் அரசியல்வாதிகளின் பெயர்களை சூட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதனை முறைப்படுத்தும் நோக்கில் வானிலை குறித்த ஆய்வுகளுக்காக 1950ஆம் ஆண்டு உலக வானிலை மையம் உருவாக்கப்பட்டது. இந்த மையத்தில் 193 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளனர். இதில் உள்ள நாடுகள் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த மண்டலங்களுக்கு தான் புயல்களுக்கு பெயர் வைக்கும் அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நம் இந்தியாவை பொறுத்தமட்டில் வட இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் வருகிறது. இதன் தலைமையகம் இந்தியாவின் டெல்லியில் உள்ளது. இந்த மண்டலத்தில் இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான், இலங்கை, ஈரான் என 13 நாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்நிலையில் அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல் ஆகியவற்றில் உருவாகும் புயல்களுக்கு இந்த 13 நாடுகளால் தான் பல பெயர்கள் பரிந்துரை செய்யப்படுகின்றன. இந்த 13 நாடுகளும் ஏற்கனவே பரிந்துரைத்து பட்டியலிடப்பட்ட பெயர்களை ஒவ்வொன்றாக தற்போது புயலுக்கு வைத்து வருகிறார்கள். இவ்வாறு இந்த நாடுகள் பரிந்துரைத்த 169 பெயர்கள் கொண்ட பட்டியல் தயாராக இருக்கிறது. இதை வைத்துதான் இந்தியாவில் உருவாகும் புயல்களுக்கு அடுத்தடுத்து பெயர்கள் சூட்டப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது அரபு நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலவை சொல்லான ஃபெங்கல் என்ற பெயர் தற்போது உருவாக உள்ள புயலுக்கு சூட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த நாடுகள் பரிந்துரைக்கும் பெயர்களுக்கு சில நிபந்தனைகள் உள்ளன. இந்த புயலின் பெயரில் எவ்வித அரசியல் பிரபலங்களின் பெயர்கள், கலாச்சாரம், மத நம்பிக்கை, இனம் போன்றவை பிரதிபலிக்க கூடாது. உலக அளவில் வாழும் மக்களின் உணர்வையும் காயப்படுத்தும்படி பெயர்கள் இருக்கக்கூடாது. அதே சமயம் உச்சரிக்க எளிதாக 8 எழுத்துகளில் இருக்க வேண்டும். Taste the Daily.